முத்துக்குமரனோட ஸ்பான்டேனிட்டி பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். ஏன் அவர் இவ்வளோ தூரம் அழகான பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அன்சீனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அருண், விஜய், விஷால் எல்லாருமே அங்கே பாய்ஸ் எல்லாம் வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் எல்லாருமே இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சுனிதா சொல்கிறாங்க, அன்ஷிதாவோட சம்மந்தி நான் படிச்சுக்க போகிறேன், நான் எப்படி பண்ணணும்னு நான் படிக்க போகிறேன். ஸோ அந்த சம்மந்தி தான் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ சம்மந்தி படித்தா எனக்கு சம்பந்தி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா சொல்கிறாங்க. ஸோ சம்பந்திங்கிறது அவங்களுக்கு அர்த்தம் புரியல, அவங்க ஜஸ்ட் ரிலேஷன்ஸ் வருவாங்க, அதாவது நம்ம கல்யாணம் நடக்குங்கிற மாதிரி சுனிதா சொல்கிறாங்க. அதை வந்துட்டு உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, சம்மந்தி வரணும்னா அதுக்கு நீ முதல்ல பிள்ளை பெக்கணுமா, நீ உனக்கு குழந்தை பிறந்தாதான் அவனுக்கு சம்மந்தி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லாரும் வந்துட்டு, ஐயோ அந்த லெவலுக்கு போயிட்டியா, அப்படிலாம் சுனிதா சொல்லலை அப்படின்னு சொன்னோடனே எகைன் சுனிதா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இல்லை எனக்கு கல்யாணம் அதை பற்றி தான் நான் மீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா சொல்கிறாங்க. உடனே அருண் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு சொல்கிறாரு, சரி உங்கள் தங்கச்சி இருக்காங்கல்ல, உங்கள் தங்கச்சி உங்களுக்கு குழந்த மாதிரின்னு தானே சொல்கிறீங்க, ஸோ உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, உங்களுக்கு சம்மந்தி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. உடனே சுனிதா வந்துட்டு, ஐயோ அருண் மூளை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இங்கே பாய்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. உடனே அருண் சொல்கிறாரு, நான் அருணுக்கு இப்போ அருண் வந்துட்டு சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஏதாவது ஜோக் அடித்தாலே இவங்க எல்லாரும் வந்துடுவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் விஷால் வந்துட்டு, இதெல்லாம் ஒரு ஜோக்கா அப்படிங்கிறாரு. உடனே அருண் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம் நான் 2 ரூபாய்க்கு தலைவன் என் ஃப்ரெண்டு முத்துக்குமரன் நடித்த ஜோக்கு 1 ரூபானா என் ஜோக்கு 2 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்துக்குமரன் சொல்கிறாரு, எப்போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அடி வாங்கினாலே அந்த அடி இந்த பக்கம் திருப்பி விடுறது, அது என்ன பழக்கம், உங்களுக்கு கிடைக்கிற அடியை நீங்கள் மட்டும் வச்சுக்கோங்கன்னா அவ்வளோ பொலைட்டாக சூப்பராக ரிப்ளை பண்ணுறாரு. இதே மாதிரி தான் விஜய் சேதுபதி சார் வந்துட்டு குங்குமப்பூவை பற்றி சொன்ன உடனே 0 வாட்ஸ் பல்புன்னு என் பக்கம் திருப்பி விட்றாரு. ஏதாச்சும் ஒரு அடி வாங்கணும் உடனே பகிர்ந்து கொடுத்துட்றது அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு. உடனே அருண் வந்து டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திரும்பவும் முத்துக்குமரன் சொல்கிறாரு, இது டெமோக்ரஸி இல்லை, போட்டு விடுறது, அடுத்தவங்களுக்கும் திருப்பி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு சாதாரண விஷயம் தான், பட் அவ்வளோ அழகாக அவர் சொல்ல வேண்டிய இடத்துல கரெக்டான பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக பொலைட்டாக அவர் பாயிண்ட்டை எடுத்து வைக்கிறாரு. இதனால தான் அவரோட பேச்சு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.